ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான வெங்காய தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், வெரைட்டி ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸியில் 1-2 அடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நான் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, தொக்குன்றதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுடலாம். 10 பல் பூண்டை சேர்த்து விட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை இது இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து விட்டுடலாம். இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா சுண்டி வரணும். இப்போ இதை மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்களும் இதே மாதிரி வெங்காயத்துக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.